Taste the Daily. நீட் தேர்வில் தமிழகத்தைச் சேர்ந்த 89,198 மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளனர். அதிகப்படியாக உத்தரப்பிரதேசத்திலிருந்து 1,65,015 மாணவர்கள் தகுதி பெற்றிருக்கின்றனர். நாடு முழுவதும் கடந்த மே மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வை 23 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதினர். இந்த தேர்வு முடிவுகள் ஜூன் மாதம் 4ஆம் தேதி வெளியானதில் வினாத்தாள் கசிவு உட்பட பல குளறுபடிகள் உள்ளதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதில் வினாத்தாள் கசிவு உண்மையை உறுதி செய்த உச்சநீதிமன்றம் அதனால் பயனடைந்தவர்களை கண்டறிய தேசிய தேர்வு முகமையையும் மத்திய அரசையும் உத்தரவிட்டது. இதில் கருணை மதிப்பெண் வழங்கிய விவகாரத்தில் மறுதேர்வு அறிவிக்கப்பட்டு எழுத மறுத்த மாணவர்களின் கருணை மதிப்பெண்களை நீக்கி புதிய மதிப்பெண்கள் கடந்த மாதம் 30ஆம் தேதி வெளியானது. இதையடுத்து மாணவர்களின் திருத்தப்பட்ட மதிப்பெண்களோடு நீட் தேர்வு முடிவுகளை நகரம் மற்றும் தேர்வு மையம் வாரியாக இணையத்தில் தேசிய தேர்வு முகமை வெளியிட்டது. அதன்படி தேசிய அளவில் 13,15,853 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். குடும்ப சொத்து பிரச்சினை காரணமாக உடன் பிறந்த சகோதரர் குடும்பத்தினரை வீட்டில் வைத்து பூட்டிய துணை ஆட்சியர் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காரைக்குடியைச் சேர்ந்த கண்மணி என்பவர் திருவாரூர் மாவட்டத்தில் துணை ஆட்சியராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் இவரது சகோதரர் ராஜா என்பவர் வீட்டிற்கு சென்ற கண்மணி உள்ளிட்ட 2 சகோதரிகள் சொத்து பிரச்சினை தொடர்பாக ராஜாவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து நள்ளிரவு நேரத்தில் ராஜா வீட்டிற்கு சென்ற சகோதரிகள் வீட்டின் முன்பக்க கேட்டுகளை பூட்டிவிட்டு சகோதரரை சிறை வைத்துள்ளனர். விடிய ஆட்சியில் துணை ஆட்சியரே இதுபோன்ற சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுவதை போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாக கூறப்படுகிறது. ராமநாதபுரத்தில் அரசு வாகனத்தை பழுது பார்க்க பணம் கேட்ட தனியார் கார் நிறுவனத்தை சோதனை என்கிற பெயரில் பாடாய்படுத்தி இருக்கிறார்கள் அரசு அதிகாரிகள். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பயன்படுத்தப்பட்டு வரும் அரசுக்கு சொந்தமான சொகுசு காரை தனியார் கார் நிறுவனத்தில் சர்வீஸுக்காக கொடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே சுமார் 1.5 லட்சம் ரூபாய் பாக்கி இருந்ததால் இம்முறை சர்வீஸ் செய்த பணத்தை பெற்றுவிட வேண்டும் என்கிற முடிவில் தனியார் நிறுவனம் 70,000 ரூபாய் கட்டணம் என பில் கொடுத்திருக்கிறது. அரசு வாகனத்தை பழுது பார்க்க பணமா என அதிர்ச்சியடைந்த அதிகாரிகள் தனியார் கார் நிறுவனத்தில் தொடர் சோதனைகளை நடத்தி தொல்லை செய்து வருகின்றனர். இதனால் விரக்தியடைந்த கார் நிறுவன ஊழியர்கள் அரசு அதிகாரிகளே இப்படி அட்டூழியம் செய்தால் எங்கே சென்று முறையிடுவது என புலம்பி வருகின்றனர்.